வணக்கம் மக்களே. பான் டு லியன் 360ங்கிற நம்ம சேனலில் இங்கிலீஷ் நாலேஜை பேசிக் லெவல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி தமிழ் மொழியில் கற்றுக்குறோங்கிற வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம அதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜுடைய இன்ட்ரடக்ஷன், இங்கிலீஷ் நாலேஜ்னால் என்ன, அதோடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரொனவுன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொனவுனுடைய இன்ட்ரொடக்ஷனை பார்க்கலாம். ப்ரொனவுன்னா என்னது? ப்ரொனவுன் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். இப்போ நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரொனவுன் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் ராஜா கேம் டு மை ரெசிடென்ஸ் எஸ்டர்டே அண்ட் ராஜா ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் மீ. இப்போ இது நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். மை ஃப்ரெண்டு ராஜா கேம் டு மை ரெசிடென்ஸ் எஸ்டர்டே அண்டு ஹீ ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் மீ. இந்த 2 சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, 2வது சென்டென்ஸில் மை ஃப்ரெண்டு ராஜா கேம் டு மை ரெசிடென்ஸ் எஸ்டர்டே அண்டு ராஜாவுக்கு பதிலாக ஹீன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொனவுன். ஸோ நவுனுக்கு பதிலாக ஹீயை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹியர் த வேர்ட் ராஜா இஸ் நவுன். In second sentence, Raja is replaced by the word he. நம்ம செகண்ட் சென்டென்ஸில் ராஜாவுக்கு பதிலாக ஹீயை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் ப்ரோனவுன். இதுதான் ப்ரோனவுன் சொல்கிறோம். இப்போ ராஜாங்கிறது ஃபஸ்ட்டு வேர்ட் சென்டென்ஸில் இருக்கிற நவுனு, அது பதிலாக ஹீங்கிற மாற்றிருக்கோம். ஸோ ராஜாங்கிறது ஆண்பால், அதனால் ஹீன்னு மாற்றிருக்கோம். இதனால் 2 சென்டென்ஸும் சேம் மீனிங் தான், பொருள் எதுவும் மாறாது. ஸோ அந்த ராஜாங்க நவுனுக்கு பதிலாக ஹீங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ரோனவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ். பர்சனல் ப்ரோனவுன்ஸ்னால் என்ன? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, தே, இட் ஆர் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். அதாவது சிங்குலரும் ப்ளூரல் வரும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஆம் கிளாட் டு ரிசீவ் யூ. ஷீ சஃபர்ஸ் இன் ஹர் ப்ரெசன்ட் ஜாப். வி வில் மீட் அகைன் ஆன் சண்டே. தே ரிட்டர்ன்டு ஹோம் சேஃப்லி. இட் இஸ் இன் தி ஸ்டீல் பாக்ஸ். In the above sentences, the underlined pronouns are acting as the subject of the sentences. So, they are called subjective personal pronouns. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஐ, ஷீ, வி, தே, இட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுடைய வேலையை தான் செய்யுது. ஸோ அதனால் அவர்கள், அவைகள், அவர்கள், அவன், அது இதெல்லாம் சப்ஜெக்டில் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொனவுன்ஸ் சப்ஜெக்டை குறிக்கிறதுனால இது சப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்சனல் ப்ரோனவுன்னா என்ன? பர்சனல் ப்ரோனவுன் ரெப்ரசன்ட் பீப்புள் ஆர் திங்ஸ். பர்சனல் ப்ரோனவுங்கிறது ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கும். இது 2 வகைப்படும் சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். அப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரோனவுன்னா என்ன? டெஃபினிஷனை பார்க்கலாம். எ பர்சனல் ப்ரோனவுன் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். மீ, யூ, ஹெர், ஹிம், இட், அஸ், தெம் அண்ட் ஹெர். அதாவது தமிழில் சொல்லணும்னா அவனுடைய, தன்னுடைய, அவளுடைய, அவர்களுடைய, அவைகளுடைய, அதனுடைய அப்படி சொல்கிறோம்ல, அதெல்லாம் அப்ஜெக்டை குறிக்குது. அதனால் அப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். நம்ம அதோட எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பிரின்சிபல் said, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர் சீஃப் கெஸ்ட் வில் அட்ரஸ் யூ. ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு அக்செப்ட் யுவர் கிஃப்ட். We have to advise him to live with her in their interest. Give us an opportunity. Please treat them in a decent manner. இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் நவுன் ப்ரொனவுன்ஸ் அப்ஜெக்டிவாக யூஸ் ஆகிருக்கு. அதனால் அப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். யூ, மீ, ஹர், ஹிம், அஸ், தெம். செகண்ட் டைப்பு பொசசிவ் பர்சனல் ப்ரோனவுன். அதோட டெஃபினிஷனை பார்க்கலாம். A noun that reveals the possessive aspect of an object or a person. அதாவது ஒரு நபருடையோ அல்லது ஒரு பொருளுடைய பொசசிவ் தன்மையை குறிப்பிட்டால் அது பொசசிவ் பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். யுவர்ஸ், மைன், ஹிஸ், ஹெர்ஸ், அவர்ஸ், தேயர்ஸ், இட்ஸ். என்னுடையது, அவனுடையது, அவர்களுடையது, அதனுடையது. எக்ஸாம்பிள். Brother, the big house in our village is yours and the plot in the town is mine.
theirs will be handed over to them shortly. Ours is a very nice farmhouse. His is in the cupboard. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொசசிவ் தன்மையை குறிக்குது. அதனால் வந்து பொசசிவ் பர்சனல் ப்ரோனவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனுடைய டெஃபினேஷன் என்னென்னா எ ப்ரோனவுன் யூஸ் டு பாயிண்ட் அவுட் த ஆப்ஜெக்ட்ஸ் டு விச் தே ரெஃபர். அதாவது அதை, இதை, அதனை அப்படி சொல்கிறோம்ல, அதெல்லாம் திஸ், தேட், தீஸ், தோஸ் அப்படின்னா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட்ஸ். Mangoes, those from South India, are so tasty. My car is costlier than that one. என்னுடைய கார் அதை விட காஸ்ட்லியானதுன்னு சொல்கிறோம்ல, அதை விட, அதை, இதை அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற மீனிங் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கொஸ்டினை ஃப்ரேம்ஸ் பண்ணுறது. ஸோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸோட டெஃபினேஷனே அதுதான். ப்ரோனவுன் யூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை கேட்குறதுக்கான யூஸ் பண்ணுற ப்ரோனவுன்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஹூ, ஹூம், விச், ஹூஎவர், வேர் எவர், விச் எவர் அண்ட் வாட் எவர். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹூ டிஸ்கவர்டு அமெரிக்கா. அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? பை ஹூம் திஸ் புக் வாஸ் ரிட்டன். இந்த புக்கை எழுதியது யார்? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப்? Do you accept whatever happens to you? இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுனுடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். எ வேர்ட் விச் ஜாயின் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெர்ஃபார்மிங் த ஒர்க் ஆஃப் ப்ரொனவுன் அண்ட் ஆல்சோ த ஒர்க் ஆஃப் எ கன்ஜெக்ஷன். அதாவது ப்ரொனவுங்கிற இந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் அது ப்ரொனவுனுடைய வேலையும் பார்க்கும், ப்ளஸ் கன்ஜெக்ஷனுடைய ஒர்க்கையும் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கன்ஜெக்ஷன் என்ன, அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிள், எஸ்டர்டே ஐ met மிஸ்டர் சந்திரன் who had just recovered from his illness. உடல்நிலை தேறிய சந்திரனை நேற்று நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹூங்கிறது யாரை குறிக்குது? மிஸ்டர் சந்திரனை குறிக்குது. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கு. அதனால செகண்டில் பார்த்தோம்னா ஜஸ்ட் நவ் ஐ ஃபவுண்ட் மை பாஸ்புக் விச் வாஸ் மிஸ்ஸிங் சின்ஸ் லாஸ்ட் சாட்டர்டே. அதாவது லாஸ்ட் வீக்கில் நான் தவறு விட்ட பாஸ்புக்கை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ விச்சுங்கிறது எதை குறிக்குதுங்க? பாஸ்புக்கு, இட்டு. ஸோ அதனால் வந்து இது வந்து அது ரிலேட்டடாக இருக்குது. இட்டு அது விச்சு, அதனால் வந்து அதுக்கு ரிலேட்டிவ் இருக்கிறதுனால ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா You see this ring that was presented by you on the eve of my marriage. இதுலேயும் அதே மாதிரி தான், அந்த ரிங்கை குறிக்கிறதா இந்த தேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்டிஃபினைட் ப்ரோனவுன். இன்டிஃபைனைட் ப்ரோனவுன்னா என்ன டெஃபினிஷனை பார்க்கலாம். ப்ரோனவுன் which denote persons or things in a general way but do not refer to any particular person or thing. அதாவது ப்ரோனவுன்னாலே நமக்கு வந்து ஒரு நபரையோ ஒரு பொருளையோ குறிப்பிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த நபரை எந்த பொருள்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல முடியாது. அதுதான் வந்து இன்டிஃபைனைட் ப்ரோனவுன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் சொல்கிறது தான் இன்டிஃபைனைட் ப்ரோனவுன். மெனி, சம், எவர்திங், எனி, நன், எவர் ஒன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஃபைனைட் ப்ரோனவுனுடைய வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெனி வேர் இன்வைட்டட் ஃபார் த ஃபங்க்ஷன் பட் ஒன்லி சம் ஆஃப் தம் அட்டெண்டட். பாருங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருந்தோம், ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்து அட்டன் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர், கொஞ்சம் பேர், இப்போ யார் வந்தாங்க யார் வரலன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோமா? இல்லை. நிறைய பேரை கூப்பிட்டுருந்தோம், கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஸோ அதனால் நிறைய, கொஞ்சம், அப்போ அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதையும் சொல்லலை. ஸோ இதான் வந்து இன்டிஃபைனைட் ப்ரோனவுன். செகண்டு, எவ்ரிதிங் இஸ் பிளேஸ்டு இன் த ப்ராப்பர் பிளேஸ். ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் த பிளேஸ் வி டிட் நாட் see எனி ஆஃப் தெம். None of them were ready to face the trial in the court. Each and everyone should be provided with all facilities in our campus. ஒவ்வொருத்தருக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த கேம்பஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு அப்படி சொல்லி ஸ்பெசிஃபிக் இல்லை, எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாருமே குறிப்பிட்டு சொல்லாமல், எந்த ஒரு பொருளையும் குறிப்பிட்டு சொல்லாமல் சொல்கிறது தான் இன்டிஃபைனைட் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் a word which refers back to the subject of the sentence of a class. அதாவது myself, ourself, himself, herself, themselves, yourself, yourselves
itself அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஐ மை செல்ஃப் வாஷ் மை க்ளோத்ஸ். என்னுடைய துணிகளை நானே துவைத்துக் கொள்கிறேன். மை செல்ஃப் மோர் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் நமக்கானது. செகண்டு, மை சன் ஹிம்செல்ஃப் சூஸ் த பிரான்ச் ஆஃப் ஹிஸ் ஹையர் ஸ்டடி. என்னுடைய மகன் அவனுடைய ஹையர் ஸ்டடிக்கு தேவையான பிரான்ச்சை அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். வி அவர் செல்ஸ் ஹாவ் பிளான்டட் த ட்ரீஸ் இன் அவர் காலனி. நாம் நமது குடியிருப்புக்கு தேவையான மரங்களை நாமே நட்டோம். த ஹென் இட் செல்ஃப் ஹேச்சஸ் இட்ஸ் எக்ஸ். கோழி அதனுடைய முட்டைகளை அதுவே பொறுத்து கொள்கிறது. இந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் கேட்டகரியில் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டென்சிவ் ப்ரொனவுன். இன்டென்சிவ் ப்ரொனவுன்ஸ்னா ப்ரொனவுன் தட் எம்பசைஸ் இட்ஸ் ஆன்டிசிட்ஸ் சிமிலர் டு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இன் ரிவீலிங் இட்ஸ் மீனிங். ஓகே, அதோடைய மீனிங்கில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஐ மை செல்ஃப் டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தீஸ் அன்பிளஷர் இன்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நானே முழுதாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மை செல்ஃப்னு வருது. ஸோ இது இன்டென்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, த கமிஷனர் ஹிம்செல்ஃப் அஷ்யூர்டு தட் ஹி வுட் டேக் இமீடியட் ஸ்டெப்ஸ் ஃபார் ரெகுலர் வாட்டர் சப்ளை. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ப்ரொனவுன்ஸை பற்றியும் அதோடைய டைப்ஸை பற்றியும் கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நெக்ஸ்ட்டாக இருக்கிற அட்ஜெக்டிவை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.